டீச்சர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம 9ஆம் வகுப்பு சமூக அறிவியல் பாடப்பகுதியிலிருந்து 50 வினாக்கள் பார்க்க இருக்கிறோம். நீங்கள் டிஎன்டிஇடிக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்களா இருந்தால் நம்முடைய சேனலோடு தொடர்ந்து இணைந்திருங்கள். சமூக அறிவியல் வகுப்பு 9 இடைக்காலம், மனிதனும் சுற்றுச்சூழலும், உள்ளாட்சி அமைப்புகள் பாடங்களிலிருந்து எடுக்கப்பட்ட வினாவிடைகளுக்கான ஆடியோ தொகுப்பு. வினா எண் 1, துருக்கியர் கான்ஸ்டாண்டினோபிளை கைப்பற்றிய ஆண்டு டேஷ். விடை 1453. வினா எண் 2, சாரசனிக் நாகரிகம் என்பது டேஷ் நாகரிகம். விடை அரேபிய நாகரிகம். வினா எண் 3, ரோமானிய பேரரசு டேஷாம் ஆண்டில் வீழ்ந்தது. விடை கிபி 476. வினா எண் 4, தாங் வம்சத்தை தோற்றுவித்தவர் டேஷ். விடை லீ யுவான். வினா எண் 5, வரிசைப்படுத்து. மிங் வம்சம், யுவான் வம்சம், சுங் வம்சம், தாங் வம்சம். விடை தாங் வம்சம், சுங் வம்சம், யுவான் வம்சம், மிங் வம்சம். வினா எண் 6, ஜப்பானின் முன்னாள் பெயர் டேஷ். விடை யமட்டோ. வினா எண் 7, ஜப்பானியர்களின் பூர்வீக மதம் டேஷ். விடை ஷிண்டோ. வினா எண் 8, ஜப்பானின் இராணுவ அரசு டேஷ் எனப்பட்ட இராணுவ வீரர்களால் நிர்வகிக்கப்பட்டது. விடை சாமுராய். வினா எண் 9, சாரசன்ஸ் என்ற சொல்லின் பொருள் டேஷ். விடை பாலைவனத்தில் வாழ்பவர். வினா எண் 10, டேஷ் என்பாரின் தலைமையில் மொரோக்கோவையும் ஆப்பிரிக்காவையும் அரேபியர்கள் கைப்பற்றினர். விடை தாரிக். வினா எண் 11, அரேபிய இரவுகளின் நகரம் எனப்படுவது டேஷ். விடை பாக்தாத். வினா எண் 12, கிளிம்சஸ் ஆஃப் வேர்ல்டு ஹிஸ்ட்ரி என்ற நூலின் ஆசிரியர் டேஷ். விடை ஜவஹர்லால் நேரு. வினா எண் 13, உமையத்துகளுக்கு பின் ஆட்சி பொறுப்பேற்றவர்கள் டேஷ். விடை அப்பாசித்துகள். வினா எண் 14, அப்பாசித்து பேரரசின் புகழ்பெற்ற அரசர் டேஷ். விடை ஹரூன் அல் ரசீத். வினா எண் 15, சிலுவை போர்களின் நோக்கம் டேஷ். விடை ஜெருசலேமை மீட்பது. வினா எண் 16, கான்ஸ்டாண்டினோபிளை கைப்பற்றிய உதுமானியர் டேஷ். விடை 2ஆம் முகமது. வினா எண் 17, ஐரோப்பியர்களின் நிலப்பிரபுத்துவ ஆட்சியில் அரசருக்கு அடுத்த நிலையில் இருந்தவர்கள் டேஷ். விடை கோமகன்கள். வினா எண் 18, வில்லுயன் எனப்பட்டவர்கள் டேஷ். விடை பண்ணை அடிமைகள். வினா எண் 19, போப்பாண்டவருக்கு அடுத்த நிலையில் உள்ள மதகுரு டேஷ். விடை கார்டினல்கள். வினா எண் 20, மத விலக்கம் மூலம் போப்பாண்டவரை பதவி நீக்கம் செய்யப்பட்ட ஜெர்மன் பேரரசர் டேஷ். விடை 4ஆம் ஹென்றி. வினா எண் 21, இந்தியாவில் ஆட்சி புரிந்த புகழ்பெற்ற ஹன் வம்ச ஆட்சியாளர்கள் டேஷ். விடை தோரமானர், மகிரகுலர். வினா எண் 22, ஹன் வம்சத்தை முடிவுக்கு கொண்டு வந்த அரசன் டேஷ். விடை யசோதவர்மன். வினா எண் 23, தாங் வம்சத்தால் உருவாக்கப்பட்ட இரு பெரும் நகரங்கள் டேஷ் டேஷ் சாங் ஆன் மற்றும் போயிங். வினா எண் 24, டேஷ் மற்றும் டேஷ் ஆகிய இரு நிகழ்வுகளுக்கு இடைப்பட்ட காலப்பகுதி இடைக்காலம் எனப்பட்டது. விடை ரோமானிய பேரரசு வீழ்ச்சி, துருக்கியர் கான்ஸ்டாண்டினோபிளை கைப்பற்றல். வினா எண் 25, யூதர் மற்றும் கிறிஸ்தவர்களுக்கு புனித நகரமாக விளங்கியது டேஷ். விடை ஜெருசலம். வினா எண் 26, சிவப்பு தலைப்பாகைகள் என்ற அமைப்பின் தலைவர் டேஷ். விடை சு யுவான்சங். வினா எண் 27, என்விரான் என்பது டேஷ் மொழிச்சொல். விடை பிரெஞ்சு. வினா எண் 28, பாபிலோனில் டேஷ் முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடைபெற்றது. விடை 3800 கிமு. வினா எண் 29, இந்தியாவில் முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடைபெற்ற ஆண்டு டேஷ். விடை 1872.
வினாயன் 30 டேஷ் ஆண்டு முதல் தொடர்ந்து 10 ஆண்டுகளுக்கு ஒருமுறை மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடைபெறுகிறது. விடை 1881. வினாயன் 31 டெமோகிராஃபி என்பது டேஷ். விடை மக்கள் தொகையியல். வினாயன் 32 ஒரு சதுர கிலோமீட்டர் பரப்பில் டேஷுக்கும் குறைவான மக்கள் வாழ்ந்தால் அது குறைவான மக்களடர்த்தி உடையது. விடை 10. வினாயன் 33 உலகில் மக்கள் தொகை கொள்கையை முதலில் அறிவித்த நாடு டேஷ். விடை இந்தியா. வினாயன் 34 இந்தியாவில் மக்கள் தொகை கொள்கை நடைமுறைப்படுத்தப்பட்ட ஆண்டு டேஷ். விடை 1952. வினாயன் 35 14ஆம் நூற்றாண்டில் 30 முதல் 60% மக்கள் இறக்க காரணமாக ஐரோப்பாவில் பரவிய நோய் டேஷ். விடை பிளேக். வினாயன் 36 முக்கோண வடிவ குடியிருப்புகள் டேஷ் இடங்களில் காணப்பட்டன. விடை ஆறுகள் ஒன்றாக சேருமிடங்கள். வினாயன் 37 தொடர்வண்டிப்பாதை ஆற்றங்கரை ஓரங்களில் காணப்படும் குடியிருப்புகள் டேஷ் வகை. விடை நேர்கோட்டு குடியிருப்பு. வினாயன் 38 சிட்டி என்பது டேஷுக்கும் அதிகமான மக்கள் தொகையை கொண்ட நாடு. விடை 1,00,000. வினாயன் 39 உலகின் மக்கள் தொடர்ந்து வாழும் உலகின் மிக பழமையான நகரம் டேஷ். விடை டமாஸ்கஸ். வினாயன் 40 உலகின் மிக பெரிய நகரம் டேஷ். விடை டோக்கியோ. வினாயன் 41 யுனெஸ்கோ தகவலின்படி சிறந்த வாழ்க்கை தரத்தை பெற்ற முதல் 2 நகரங்கள் டேஷ். விடை வியன்னா, சூரிச். வினாயன் 42 இரண்டாம் நிலை தொழில்களுக்கு எடுத்துக்காட்டு டேஷ் டேஷ். விடை இரும்பு எஃகு தொழிற்சாலை, வாகன உற்பத்தி தொழிற்சாலை. வினாயன் 43 அரசாங்கத்தின் கொள்கைகளில் முடிவு எடுப்பவர்கள் டேஷ் நிலைத்தொழில் புரிகின்றனர். விடை 5ஆம் நிலைத்தொழில். வினாயன் 44 வளம் குன்றா வளர்ச்சி என்பது டேஷ். விடை எதிர்கால சந்ததிக்கும் வளம் உறுதி செய்யும் வளர்ச்சி. வினாயன் 45 மாகாணங்களில் தன்னாட்சியை அறிமுகப்படுத்திய சட்டம் டேஷ். விடை 1935 இந்திய அரசு சட்டம். வினாயன் 46 உள்ளாட்சிகள் தினம் டேஷ். விடை நவம்பர் 1. வினாயன் 47 ஒரு வருடத்தில் டேஷ் முறை கட்டாயமாக கிராம சபை கூட்டம் நடைபெறும். விடை 4 முறை. வினாயன் 48 டேஷ் குழுவின் பரிந்துரைப்பின் பேரில் 73 74வது அரசமைப்பு திருத்த சட்டங்கள் உருவாயின. விடை LM சிங்வி. 3 அடுக்கு அமைப்பில் வரி விதிக்கும் அதிகாரம் பெற்றது டேஷ். விடை கிராம ஊராட்சி. வினாயன் 50 சென்னை மாநகராட்சி கட்டிடம் டேஷ் என்பாரின் பெயரில் அழைக்கப்படுகிறது. விடை ரிப்பன்.